இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். என் பார்வை சிந்தையெல்லாம் நீர் காட்டும் பாதையில் தான். என் பார்வை சிந்தையெல்லாம் நீர் காட்டும் பாதையில் தான். என் சொல்லும் செயலும் எல்லாம் சித்தம் செய்வதில்தான். என் சொல்லும் செயலும் எல்லாம் சித்தம் செய்வதில்தான். மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை மாட்சிமை ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 சாமுவேல் 16 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றான். மனுஷனுடைய பார்வைக்கும் ஆண்டவருடைய பார்வைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. மனுஷனுடைய பார்வை உடனே எடுத்த உடனே குறைவுகளை தான் பார்க்கும், குறைவுகளை தான் பேசும். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. குறைவுகள் மத்தியிலும் ஒரு சின்ன நிறைவு நல்லது இருந்துச்சுன்னா அதை பார்த்து தான் ஆண்டவர் இது பண்ணுவார். வெளி தோற்றத்தை படி ஆண்டவர் பார்க்கிறதே கிடையாது, இருதயத்தை பார்க்கிறார். ஆனா இன்று நாட்கள் வெளி தோற்றத்தை பார்த்து அநேக நேரம் நாம் ஏமாந்து விடுகிறோம். அதில் சாமுவேல் தீர்க்கதரிசியும் ஒரு ஆள். சவுல் ஆண்டு கொண்டிருந்த காலகட்டம் அது. சவுல் ராஜா தவறு செய்கிற ஆண்டுடைய வார்த்தையை திட்டத்தை நிறைவேற்றாதபடினால் அந்த இடத்திலே தாவீது என்கிற ஒரு அடுத்த ஒரு ராஜாவை கொண்டு வர ஆண்டவர் திட்டம் பண்ணிவிட்டார். அதற்கு முன்பாக தேர்வு செய்ய வேண்டுமே. சாமுவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். பெத்லெகேம் என்னும் ஊருக்கு போகிறார். ஈசான் குடும்பத்திலே என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார், யாரென்று சொல்லவில்லை. உடனே தன்னுடைய பிள்ளைகளாம் வர சொல்லுப்பா, நான் பார்க்கணும்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்லும்போது முதல் பிள்ளை எலியாப்பை அனுப்புகிறார். ஹைட் அண்ட் வெயிட்டா அந்த ராஜாக்குடைய பர்சனாலிட்டி அது இருந்த உடனே இவனாகத்தான் இருக்கும் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி தைல குப்பியை எடுத்து அங்கே மேலே அபிஷேகம் பண்ண போகும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்டாப், நிறுத்தம். இவனை நான் புறக்கணித்தேன் சொல்லுகிறார். ஏனென்றால் நீ முகத்தை பார்க்கிறாப்பா, வெளி தோற்றத்தை பார்க்கிறா, நான் அவனை தெரிந்து கொள்ளவில்லைன்னு சொல்லுகிறார். இவ்வளவு பெரிய பரிதாபம். இன்றைக்கு அநேக நேரம் வெளி தோற்றத்தை தான் நாம் பார்க்கிறோம், ஆனால் பாவங்களை பார்க்கறது இல்லையே, குணங்களை பார்க்கறது இல்லையே. தீர்க்கதரிசி அப்படி நிற்கிறார். கடைசியில தாவீதை தான் தெரிந்து கொண்டார் ஆண்டவர். அவன் ஆடு மேய்க்கிறவன் வந்து அங்கு காட்டிலிருந்து தான் புறப்பட்டு வருகிறான். அவனே அபிஷேகம் பண்ணப்படுகிறான். தேவனுடைய பார்வை நம்ம அநேக நேரத்தில் நாம் பார்த்து உடனே ஜட்ஜ் பண்ணிடுவோம், உடனே முடிவு பண்ணிடுவோம். இருக்கிற அந்த சூழ்நிலையை பார்த்து பின்பு ஓனந்தபுரம் ஐயோ தப்பு பண்ணிட்டோம்னு ஃபீல் பண்ணுவோம். ஒரு இளம் தம்பதிகள் புதுசாவே ஒரு வீட்டுக்கு போறாங்க. நல்ல அழகான பசுமையான பகுதிகள் நிறைந்த பகுதியில் உட்கார்றாங்க. காலையில் அவங்க டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட 2 பேரும் உட்காரும் போது ஜன்னல் வழியா அவங்க பக்கத்து வீட்டை பார்க்கும்போது தெரியும் அந்த இதெல்லாம். அங்க ஒரு வேலை செய்யற அம்மா துணிகளை தோய்த்து அசையில காய போடுறாங்க டெய்லி. உங்க வீட்டுல இருந்து பார்த்தா அது தெரியும். உடனே தன்னுடைய கணவன்ட்ட அந்த பெண் சொல்றா, எப்பா அங்க அவங்களுக்கு துணி துவைக்கவே தெரியல, பாருங்க எவ்வளவு அழுக்கா இருக்குது, அப்படியே காய போட்டுட்டு போறாங்க, இவங்களும் சம்பளத்துக்கு வந்துட்டு போறாங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி நொந்து கொண்டாலாம். இவரு அந்த கணவன் கண்டுகொள்ளவே இல்லை, அமைதியா அப்படியான்னு பார்த்துட்டே இருக்கிறாரு. 1 மந்த் ஆயிடுச்சு. திருப்பி இடையிடையே பார்க்கும்போது 1 மந்த் ஆகி துணி துவைக்கிறார். ஒரு சோப்பு சரியில்லையா, நல்ல சோப்பை போட மாட்டாங்களா, அவங்க எப்படி அந்த ஓனர் விடுறாங்க அப்படியே சொல்லி புலம்பிட்டு இருக்குமா. அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம் இந்த டிஸ்கஷன் நடக்குமா. 1 மந்த் பிறகு ஒரு நாள் காலையில பார்த்தா அந்த பெண் ஆச்சரியப்படத்துல, இன்னைக்கு பாருங்கப்பா துணிலாம் நீட்டா இருக்கு, நல்லா துவைச்சிருக்கிறாங்க, ஒரு நல்லா ட்ரெயின் ஆயிட்டாங்க போலுக்க, கத்துட்டாங்க போலுக்க எப்படி துவைக்கணும்ட்டு, அதை சோப்பை மாத்திட்டாங்கன்னு சொல்லும் போது இந்த கணவன் சொன்னாராம், அவங்க நல்லா தான் துவைக்கிறாங்க, அவங்க மேல பிரச்சனையே கிடையாது. என்ன எப்படி சொல்றீங்கன்னு சொல்லும்போது, பாரு நம்முடைய விண்டோவை பாரு, நான் காலையில் அதை தொடச்சேன், அந்த ஜன்னலுடைய கண்ணாடி தொடச்ச உடனே அது கிளியரா தெரியுது. இந்த அழுக்கா இருந்துச்சு, அந்த அழுக்கின் உடனே நீ பார்த்தா அந்த துணியும் அழுக்கா தான் தெரிஞ்சது. பிரச்சனை அங்க இல்ல, நம்ம கண்ணாடி இல்ல அப்படின்னாராம். அதுக்கு பிறகுதான் ஐயோ நம்ம தப்பா சொல்லிட்டோம்னு சொல்லி தலையை கீழே போட்டுக்கிட்டான். அநேக நேரம் நம்முடைய பார்வையில பிரச்சனை இருக்கிறத நம்ம
பார்க்கறதே இல்லை. எடுத்த உடனே அப்படி யாரோ சொன்னதை எங்கேயோ கேள்விப்பட்டதை வச்சு நம்ம பார்க்கிறோம். எல்லாமே சரியா இருக்காது. நம்முடைய வாழ்க்கை சற்று இன்னைக்கு யோசித்து பார்ப்போம். பார்வை எப்படி இருக்குது? பார்க்கிறதெல்லாம் வெள்ளையா இருக்கிறதெல்லாம் பால்னு சொல்லிட முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற அவருடைய பார்வை மாதிரி குறைவு பார்க்காது. நம்ம நினைவுகளை பார்க்கும், செயல்களை பார்க்கும். இங்க நம்முடைய பார்வை மாற்றிக்கொள்வோம். மற்றவர்களை அற்பமா பார்க்கண்டா. அவர்களுக்காக ஆண்டவர் ரத்தத்தை சிந்திருக்கிறாரு, அவர்களே நேசிக்கிறாரு. மேன்மையா பார்ப்போம். நமக்கு ஆண்டவர் மேன்மை கொடுப்பார். சரி பண்ணிக்கொள்வோமா? ஜெபிப்போம். அன்பின் தகப்பன், இந்த 10 நாளுக்கா நன்றி. அநேக நேரங்களுடைய பார்வை குறைவுள்ளதா இருக்குப்பா. அநேகரை குறைவா மதிப்பிடுகிறோம், குறை சொல்றோம். நல்ல செய்தது எவ்வளவோ இருக்கும் ஒவ்வொருவருக்கும். ஆனா அதை ஒரு நாளாவது நாங்க பாராட்டினது கிடையாதுப்பா. இது நல்லா செய்றீங்க, நீங்க ரொம்ப நல்லா இருக்கு, என்ன செய்யுங்க, இதையும் நல்லா செய்றீங்க, செய்யுங்க. ஏதாவது ஒரே ஒரு குறை இருக்கும், அதை தான் மனசுல வச்சு இவங்க இதுல இப்படித்தானே செய்யறாங்க, அவங்க இப்படித்தான். நாங்க அநேக நேரம் குறைவுகளை பார்க்கிறோம், குறைவுகளை சொல்லுகிறோம், குறைவுகளை மற்ற முன்பாக வைத்து அப்படியே குத்தி காமிச்சிருந்தோம்ப்பா. அப்படி இல்ல, நாங்க மேன்மையா பார்க்க உதவி செய்யுங்க. எங்கள் பார்வை மாறட்டும், என் சிந்தைகள் மாறட்டும். நாங்க என்னென்ன காரியங்கள்லாம் எங்களை சரி பண்ண முடியுமோ அதை சரி பண்ணிக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய இருதயத்தின் விருப்பங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உணர்ந்து உம்முடைய திட்டத்தின்படி நாங்கள் செயல்பட உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நாம் பார்க்கிற விதத்துல பார்க்க மாட்டாரு. அவருடைய பார்வை வேற. நம்முடைய பார்வையும் அப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை.